ஞான சம்பந்தர் சுவாமிகளின் குறிப்பு. அவர் தோன்றிய நாடு சோழநாடு, தோன்றிய ஊர் சீர்காழி, தோன்றிய குலம் அந்தணர், தந்தையார் சிவபாத விருதையர், தாயார் பகவதியார். முதல் பாடிய பதிகம் தோடுடைய செவியன். பாடிய பாடல்கள் அனைத்தும் திருக்கடைக்காப்பு. பதிகப் பாடல்கள் 385 பதிகம், 4169 பாடல்கள். மார்க்கம் சத்புத்திர மார்க்கம். முக்தி பெற்ற திருத்தலம் திருப்பெருமநல்லூர். முக்தி அடைந்த வயது 16. வைகாசி மூலம். காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அவருடைய பெயர்கள் திருப்பெயர்கள்: ஆளுடை பிள்ளையார், காளிவேந்தர், கவுனியர்கோன், சண்பையர் காவலன், முத்தமிழ் விரகர், பரசமய கோளாரி, பாலராவாயர், சிவஞானக்கன்று, சைவ சிகாமணி, ஞானத்தின் திருவுரு, நான்மறையின் தனித்துணை, மண்ணில் வளர் மதிக்கொழுந்து, காணத்தின் எழுபிறப்பு. இவர் திருத்தோணிபுரத்து இறைவன் திருவருளால் அன்னை பகவதியார் மணிவயிறில் வாய்ந்தவர்கள். ஞாயிறு முதலிய கோள்கள் உச்ச நிலையில் அமைந்த நற்பொழுதில் ஒரு திருவாதிரை திருநாளில் சிவநெறி சிறந்து விளங்கவும், தமிழ் மக்கள் செய்த தவம் நிரம்பவும், தவநெறி தழைக்கவும், திசைகளில் தென் திசையில் சிறப்பெய்தவும், செந்தமிழ் வழக்கு ஏனைய மொழிகளின் வழக்கை வென்று மேம்படவும், இசைத்திறன் யாண்டும் நிலைபெறவும், இறையருள் விளக்கம் எங்கும் உண்டாகவும், சீர்காழிப்பதியில் எவ்வுயிருக்கும் சிவ மாந்தன்மையை வழங்கும் ஆளுடை பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். ஒரு நாள் காலையில் சிவபாத இருதயர் வேத விதிப்படி நீராடுவதற்கு திருக்கோயிலுக்கு பிரம்மதீர்த்தத்திற்கு புறப்பட்டார். தந்தையார் வெளியில் செல்வதைக் கண்ட பிள்ளையார் தானும் உடன் வரவேண்டுமென்று குறிப்போடு கால்களை கட்டிக்கொண்டு அழுதார். தந்தையார் தன் மைந்தரை பார்த்து, உன் செய்கை இதுவாயின் உடன் வருக எனக் கூறி அவரையும் உடனழைத்து கொன்றார். இந்நிலையில் கரையில் அமர்ந்திருந்த பிள்ளையார் தந்தையாரை காணாமல் முற்பிறப்பின் நினைவு மேலிட்டவராய் திருத்தோணிமலை சிகரத்தை பார்த்து கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்ப அம்மே அப்பா என்று அழைத்து அழுதருளார். பிள்ளையின் அருள்கள் கேட்ட நிலையில் தோணிபுரத்து இறைவர் இரவியாருடன் விடை மீது அமர்ந்து குளக்கரைக்கு எழுந்தருளினால் பெருமான் உமையம்மையை நோக்கி, அழுகின்ற இப்பிள்ளைக்கு உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் கலந்து ஊட்டுக எனப் பணிந்தார். அம்மையாரும் அவ்வாறே திருமுலைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து சிவஞானமாகிய அமுதை குழைத்து அழுகின்ற குழந்தை கையில் கொடுத்து உண்ணச் செய்து அழுகை நீக்கினார். தேவர்களும் முனிவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பம் பெற்ற நிலையில் பிள்ளையார் திருஞான சம்பந்தர் அபர ஞானம் பர ஞானம் அனைத்தும் கைவரப்பெற்றார். எண்ணறிய சிவஞான திண்ணமுதம் குழைத்தருளி உன்னடி சில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அல்புரிந்தார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பரங்கினல் ஓங்கிய வானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என சேக்கிலார் இதனை போற்றி உரைத்ததை காணலாம். சிறிய பெருந்தகையார் தம் உள்ளத்துள் எழுந்த உயர் ஞான திருமொழியால் தமிழ் என்னும் மொழியின் முதல் எழுத்தாகிய தகர மெய்யில் பிரணவத்தை உயிராய் இணைத்து தனக்கு பாழளித்த உமையமையின் தோடணிந்த திருச்செவியை சிறப்பிக்கும் முறையில் தோடுடைய செவியன் என்ற முதற் பெரும் பாடலால் தனக்கு பாழளித்த கடவுளின் அடையாளங்களை கட்டி திருப்பதிகம் அருளிச் செய்தார். அதனை கேட்ட சிவபாத இது அடித்ததற்கு என ஓங்கிய கோள் நெகிழ்ந்து வீழ வியப்பும் வெறிச்சியும் மேலிட்டவராய் நின்றார். ஞான சம்பந்தர் தந்தையார் உடன் வர ஆலயம் சென்று பிரம்மபுரத்து பெருமானை வணங்கி போற்றி மீண்டார். உமையம்மர் அளித்த ஞான வாரதமும் உண்டு தெருநெறிய தமிழ் பாடிய திருஞான சம்பந்தர் தம் திருமாளிகையில் இறையருளை எண்ணியிருந்து மறுநாட்காலையில் துயில் உணர்ந்து எழுந்து நீராடி திரு கழுமத்தீசனை வணங்கி போற்றி சீர்காழிக்கு அருளிய திருக்கோலக்காலை தரிசிக்கும் வேட்கை உடையவராய் அத்தலத்தை அடைந்து ஆலயத்தை வலம் வந்து இறைவன் திருமுன் நின்று மடையில் வாழை எனத் தொடங்கும் இசைத்தமிழ் பதிகத்தை தம் கை மலர்களால் தாளமிட்டு பாடினார். கோலக்கா இறைவன் பிள்ளையார் கைகள் சிவபத்தை கண்டு மனம் பெறாது திரு ஐந்தெழுத்து எழுதப்பெற்ற பொற்தாளத்தை திருஞான சம்பந்தருக்கு அளித்து அருளினார். திருக்கோலக்காவில் பொற்றாளம் பெற்ற சீர்காழி
திரும்பிய ஞானசம்பந்தர் நேரே ஆலயம் சென்று பூவார் கொன்றை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை தாளமிட்டு பாடி போற்றி தம் மாளிகை அடைந்தார். ஞானசம்பந்தரின் தாயார் பகவதி அம்மையார் பிறந்த நனிப்பள்ளியில் உள்ள அந்தணர்கள் அவர் மூவாண்டில் சிவஞானம் பெற்றதையும் சிவபிரானால் பொற்றாளம் அருளப் பெற்றதையும் கேள்வியுற்று தங்கள் ஊருக்கு எழுந்தள்ளிய வேண்டுமென்று ஞானசம்பந்தரை வேண்டினர். அதற்கு இசைந்த ஞானசம்பந்தர் தோணிபுரத்து இறைவரை வணங்கி விடைபெற்று தாமரை மலர் போன்ற தம் திருவடி நோக நனிப்பள்ளி நோக்கி நடந்தனால் ஆளுடை பிள்ளையார் அடிமலர் வருத்தம் கண்ட சிவபாத இறுதியர் ஞானசம்பந்தரை பிறர் தூக்கிச் செல்வதை விரும்பாது தாமே தன் திருத்தோளில் அமர்த்தி கொண்டு செல்வராயினார். நனிப்பள்ளியை அணுகிய நிலையில் ஞானசம்பந்தர் எதிரே தோன்றும் இப்பதிகத்தை என கேட்க தந்தையார் திருநனிப்பள்ளி என்று சொல்ல கேட்ட காரைகள் கூகை முல்லை எனத் தொடங்கிய திருப்பதிகத்தை பாடி நனிப்பள்ளி ஆலயத்தை அடைந்து வெண்காடு முதலிய தலங்களை வணங்கிச் சென்று மீண்டும் சீர்காழிப்பதிக்கே திரும்பினார். திருச்சிற்றம்பலம். உமையா 2வது மெயினுக்கு அந்த பேர் தான் வச்சிருக்கு.